அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றி. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2026க்கான ஆனுவல் பிளானர் வந்தது. அந்த ஆனுவல் பிளானரில் நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றி எந்த நியூஸுமே இல்லாமல் தான் இருந்தது. அதாவது வேக்கன்சியே இல்லை, இந்த இயர் கண்டக்டே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிஸ்ட்டில் அவங்க அந்த எக்ஸாமுடைய நேமே கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு நிலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா May 4 அன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுடைய நெக்ஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் யார், எந்த கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எந்த கட்சியாவது வரட்டும். ஸோ நமக்கு அதை பற்றியெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா யார் இப்போ இருக்கிறவங்களே ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அவங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்தாலும் சரி, நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதை வச்சு சொல்கிறீங்க சார் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி நடந்த அந்த நிகழ்வுகளை வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா வந்த உடனே மே மந்த் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 ரிசல்ட் வருது. ஒரு 10 இல்லை 15க்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நியூ சிஎம் பார்த்தீங்கன்னாக்கா பதவி ஏற்றுப்பாங்க. ஏற்றுக்கிட்ட உடனே நமக்கு ஜூன் மாதமே வந்துடுமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஸோ எப்போ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்கா, நமக்கு நவம்பரில் இல்லை டிசம்பரில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அப்போ நவம்பர் டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நமக்கு ஜனவரி பிப்ரவரியில் அந்த எக்ஸாம்ன்றது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அடுத்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லாங் ப்ராசஸ், ஒரு 6 மந்த் ப்ராசஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ இருக்கிறது ஏப்ரலில் இருக்கிறோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்படி போட்டோம்னாவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 மந்த் வருது. ஸோ நவம்பர், டிசம்பர், ஜனவரி அப்படின்னாலே ஒரு 6லேருந்து 8 மந்த் இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா நியூ சிலபஸ். அந்த நியூ சிலபஸ்லேருந்து லாஸ்ட் இயர் நம்ம நடந்த அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் எங்கெல்லாம் நமக்கு டிஃபிகல்ட்டஸாக இருந்ததோ அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு, ஸோ இப்போ இருந்தே ஸ்லோவாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதுசாக படிக்கிறவங்க, ஸோ இப்போ தானே சார் நான் படிக்க போகிறேன், இதுக்கப்புறம் தான் இப்போ தான் நான் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் எம்எஸ்சி பிஎடு. ஸோ அப்படின்றவங்க எம்ஏ பிஎடு எம்எஸ்சி பிஎட் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்கூல் புக்கை படிங்க. 11th 12th புக் அப்படின்றது வெரி எசென்ஷியல். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எந்த மேஜர் படித்தாலும் சரி, ஸோ நீங்கள் தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸோ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் பார்த்தீங்கன்னாக்கா +1 +2 புக்கு தான். அதுலேருந்து கொஷின் வருது வரலை. இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மேஜர் பாட்டனி, எனக்கு நல்லா தெரியும் ஜுவாலஜி. இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் புக்கிலேருந்து வருது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு அதை பற்றி தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த +1 +2 அப்படின்றது ஏன் பேசிக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த +1 +2 பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டிகிரி லெவலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த நியூ பேட்டர்ன் புக்கு, சரிங்களா? இப்போ கரண்ட்டில் இருக்கிற அந்த புக் பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி லெவலில் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்க, 11th 12th தரோவாக பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. பேசிக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னாவே உங்களால் என்ன பண்ண முடியும்னா, அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன நோட்ஸ் கொடுத்தாலையும் உங்களால் பார்த்தீங்கன்னாக்கா வேகமாக ஸ்பீடாக படித்து முடிக்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த இயர் எண்டில் வரும் கண்டிப்பாக. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா சடனாக நமக்கு இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நியூ கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருந்திய ஆனுவல் பிளானர், ஸோ மாடிஃபைடு ஆனுவல் பிளானர் எல்லாம் கொடுப்பாங்களான்றதெல்லாம் கண்டிப்பாக தெரியாது. சடனாக பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு டிஆர்பி போர்ட்லேருந்து ஏதாவது அஃபிஷியல் நியூஸ் சொல்லலாம். ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ கவர்மெண்ட் வருது, இவங்க இல்லை புதுசாக வேறு ஒரு கவர்மெண்ட் வராங்க அப்படின்னாக்கா, ஸோ என்னென்ன எக்ஸாம் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி நமக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி சொன்னாங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சொல்கிறாங்க, இல்லை நமக்கு அது தேவையில்லை. ஸோ இருக்கக்கூடிய டைமில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு 2 யூனிட்டாவது படிங்க.
உங்களுடைய நியூ சிலபஸை வச்சுக்கிட்டு ஒரு மாதத்துக்கு 2 யூனிட்டாவது படிங்க. திரும்பவும் வந்து பண்ணாங்க நம்ம எல்லாரும் வந்து அடுத்த பிஜிடிஆர்பி எப்போ வரும், அடுத்த பிஜிடிஆர்பி எப்போ வரும்னு கேட்குற நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. ஸோ இருக்கிற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து பண்ணாக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க இது பிஜிடிஆர்பி வரும், அடுத்து வரும்னு சொல்லி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னுவாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் நமக்கு இருக்கிற டைம் வந்து பண்ணாக்கா 60 to 70 டேஸ் தான் இருக்கும். அந்த டேஸுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட்டாக வந்து பண்ணாக்கா படித்து முடிக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுடைய எய்ம் வந்து பண்ணாக்கா நான் பிஜிடிஆர்பி தான் பாஸ் பண்ண போகிறேன், பிஜிடிஆர்பியில் தான் வந்து பண்ணாக்கா நான் வேலை வாங்க போகிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற அன்றைக்கி டே 1ன்னு நினச்சிக்கோங்க. அந்த டே 1லேருந்து படிங்க. 30 டேஸுக்கு வந்து பண்ணாக்கா 2 யூனிட் இப்படி போட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா சாலிடாக வந்து பண்ணாக்கா சிலபஸை நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி படிச்சிட முடியும். நம்மளுக்கு எக்ஸாம் டேட் எப்போ வந்தாலும் சரி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கண்டிப்பாக போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இது மட்டும் கிடையாது, நமக்கு மேஜர் மட்டும்தான் 10 யூனிட். இது இல்லாமல் வந்து பண்ணாக்கா சைக்காலஜி இருக்குது, ஜிகே இருக்குது, ப்ளஸ் வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வு இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கும்போது வந்து பண்ணாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இருக்கிற டைமை வந்து பண்ணாக்கா யூஸ் பண்ணிக்க தான் வந்து பண்ணாக்கா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுங்க. கண்டிப்பாக நமக்கு இந்த இயர் எண்டு நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நமக்கு ஜனவரி பிப்ரவரியில் எக்ஸாம் நடக்கும். மார்ச் ஏப்ரல் மே இல்லை வந்து பண்ணாக்கா அடுத்த அகாடமிக் இயர் ஜூனில் வந்து பண்ணாக்கா புதுசாக வந்து பண்ணாக்கா ஸ்கூலில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ஜாயின் பண்ணால் மார்ச்சில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து ஜூனில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இருக்கிற டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நன்றி, வணக்கம்.